பெண்களும் ஒன்றும் சாதாரணமா இல்லை. இது பசங்களை மட்டும்தான் நான் சொல்றேன் அப்படின்னு இல்லை. பெண்களும் இப்போ அந்த பொண்ணுக்கு அறிவு வேண்டாம். ஒரு பையன் கூப்பிட்டா உடனே போகலாமா, படிக்கணுங்கிற எண்ணம் இருக்க பொண்ணு படிக்கலாம். 2 பேரும் படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். வேலைக்கு போய் நம்ம காலில் நம்ம நின்னதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்மளே பண்ணிக்கலாம். அவங்க வேண்டாம்னு சொன்னால் கூட நம்மளே பண்ணிக்கலாம்ல ஒரு பொண்ணு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கூட போய் தன் வாழ்க்கையவே இப்போ 3 வருஷம் படிப்பு போச்சு. அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம், தயங்குறா. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்ல ஜாதகம். பின்னாடி மிக மிக சிறப்பாக ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக வரக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், தயவு செஞ்சு தெரியாமல் அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அது அப்படியே விட்டுறாதீங்கம்மா, கூப்பிட்டு வந்து படிக்க வைங்க. அந்த பொண்ணு அவளும் படித்து அவளையும் கப்பத்திப்பா, பின்னாடி உங்களையும் நல்லா பார்த்துப்பா. அதுக்கப்புறம் இந்த பையனை கிட்டையெல்லாம் போக மாட்டா, அவளுக்கு தகுதியானவங்களை தான் செலக்ட் பண்ணுவா. தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். படிக்க வைக்க அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ இது நல்லபடியாக நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.